தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. Kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ டிஸ்பிளே மோட் அப்படின்றதுல ஃபில் வந்து செட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபோட்டோ டியூரேஷன் வந்து ஒரு 3 செகண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக ஒரு 3 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ நம்மளோட பர்த்டே டெம்ப்ளேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி இங்கே டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட பர்த்டே வந்து என்ன டேட்டில் வருதோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்க. இப்போ நான் வந்து நாளைக்கு நம்ம வீடியோ ரெடி பண்ணுறதுனால இப்போ நான் April 15th அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு நான் ஓகே ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த 2A ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மை ஃபான்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் வந்து உங்கள் Kinemasterல இருக்குது. அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்து ஃபான்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். அந்த ஃபான்ஸோட லிங்க் எல்லாமே அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபான்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க. இப்போ நான் இந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். அடுத்து லைட்டாக ட்ராக் பண்ண பிறகு இந்த கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து தான் அந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வந்து வச்சுட்டு இதில் இன் அனிமேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஸ்லைட் ரைட் அப்படின்றத செலக்ட் பண்ணி இதில் 0.5 அப்படின்றத செட் பண்ணிக்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக நீங்கள் இங்கேருந்து உங்களுக்கு வரும்போது தெரியும். அடுத்து செகண்ட் பார்ட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல கட் பண்ணணும். கரெக்டாக லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். அந்த ஃப்ரேம் முடிஞ்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த லிரிக்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது பர்த்டேக்கு. அதனால் இந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்டாக உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிக்க. இதில் கரெக்டாக இந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு கரெக்டாக அதுக்கடுத்து லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இமேஜஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி பாதி லைட்டாக உங்களுக்கு சாஞ்ச மாதிரி வச்சு கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெட் கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அந்த இடத்துல மட்டும் கலராக தெரியணும். அதுக்காக தான் இப்போ இந்த எண்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் லேயரோட எண்டுக்கு போயிட்டு மேலே உள்ள பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து வரும்போது பிளாக்காக இருக்கும். அடுத்து கலர் வந்து வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இதிலையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இன் அனிமேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி இதில் வந்து ஸ்லைட் ரைட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கங்க. பார்க்க இன்னமும் நீட்டாக இருக்கும் நம்மளோட வீடியோ. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸஸாக தெரியுது அப்படின்னா கீழெல்லாம் தெரியுது அப்படின்னா கீழே வந்த பிறகு இதில் வந்து கிராப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி மாஸ்க் எனபிள் பண்ணிட்டு ஃபெதர் அப்படின்றதுல உங்களுக்கு தேவையான அழிச்சு எஜஸ் வந்து அழிச்சிங்க. கரெக்டாக நம்மளோட அந்த டெக்ஸ்ட்டில் மட்டும் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது இதில் வந்து பண்ணிங்க. அடுத்ததாக எண்டுக்கு போயிட்டு மேலே உள்ள மீடியா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட பிக்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு தேவையான பிக்சர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு எல்லா பிக்சரும் கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக சென்டரில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். கரெக்டாக இல்லைனா உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஈக்குவல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி பெருசாக்கி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வந்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக விக்னெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி எல்லா பிக்சர்லையுமே இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிங்க. சைஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணின பிறகு இந்த ஆப்ஷன் வந்து எல்லா பிக்சரை நீங்கள் ஆட் பண்ணி எல்லா பிக்சரையும் எனபிள் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் ப்ளே ஆகுது எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். அடுத்ததாக உங்களோட இந்த 2 பிக்சருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ண பிறகு 3D அப்படின்றதுல இங்கே ஹார்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். பேக் வந்துட்டு இப்போ அந்த ஹார்ட் அப்படின்ற இந்த ஃபில்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா இதை வந்து கம்மி பண்ணிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வரும். இல்லை ஸ்லோவாக வேணும் அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணால் ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு பிக்சர் மாறும். இது நான் டிஃபால்ட்டாக 1.5 அப்படின்றத நான் செட் பண்ணிக்கிறேன். அடுத்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா பிக்சர் நடுவுலையும். இதில் வந்து நான் இப்போ செகண்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். இல்லை ஒரே ஃபில்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க எல்லா பிக்சர்லையும் ஒவ்வொரு ஃபில்டரை செலக்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு ஸ்டைலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அந்த ஹார்ட்டோட. அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேமே நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நீங்கள் எவ்வளோ தூரம் வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி
இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் ஆவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எக்ஸஸ் ஆகுது எல்லாம் கட் ஆயிடும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். இப்போ நம்ம வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி ஒரு பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோவை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சர் வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துருங்க. அதை மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா இது முடிஞ்சதும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட்ஸோட உங்களுக்கு அந்த இது வரணும். அதுக்காக தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இதில் பண்ணிங்க. அடுத்து மேலே உள்ள டவுன்லோட் சிம்மில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டர் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.